grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. கிறிஸ்துவுக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் நான் தெரிவிக்கிறேன். இன்றைய நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18 வசனம். உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எபிரேயர் புத்தகம் 11 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த நம்பிக்கை நமக்கு தேவை. யோபுவின் புத்தகம் 13 அதிகாரம் 15 வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லுகிறான். அவன் கர்த்தர் மேல் கொண்ட நம்பிக்கை அவனை கடைசி வரைக்கும் ஆசீர்வாதங்களுக்குள்ளாகவே பாதுகாப்புக்குள்ளாகவே அவனை வழிநடத்தினது. அவனுக்கு விரோதமாக காரியங்கள் உருவாக்கப்பட்ட போது கூட அந்த நம்பிக்கை அவனை ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தி கொண்டு போனது. இன்றைக்கு உலகத்தில் பலர் வீணான நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். பணத்தின் மேலே, படிப்பின் மேலே, பதவியின் மேலே அவர்கள் வெட்கப்படுத்தக்கூடிய நம்பிக்கையிலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எஸ்ஐயா 2:22 சொல்லுகிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். நீதிமொழிகள் 16:20 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவளாக நாம் இருக்க வேண்டும். நாகும் 1:7 சொல்கிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. இன்றைய நாளில் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புவோம், அவர் வார்த்தைகளை நம்புவோம். அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. சீமோன் என்ற ஒருவன் முழுவதும் கஷ்டப்பட்டான். லூக்கா 5:4 நாம் பார்க்க முடியும். ஒரு மீன் பிடிக்க முடியாதபடிக்கு, ஐயரே முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லி அவன் தன்னுடைய நிலைமையை சொல்லுகிறான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். அவன் சொன்னான், உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொன்னான். அவன் போட்டபோதோ வலை கிழியத்தக்கதான அவன் மீன்களை பிடித்தான் என்று அங்கே நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்குமான காரியங்களை எரேமியா 17 அதிகாரத்தில் 5 நாம் வாசிக்க முடியும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியிலே கரளையாய் போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலங்களிலும் தங்குவான் என்று சொல்கிறது. நம்பிக்கை இல்லாதவனுக்கு கிடைக்கக்கூடியது. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன், 7 வசனம் சொல்லுகிறது, 7:8, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமல் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருடத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். அன்பு பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகளின்படியாக உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னபடி எங்கள் கர்த்தாவே உண்மை நம்பியிருக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் உண்மையே நம்பியிருக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரை இக்கட்டு நாளில் எங்களுக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறவரே, இந்த நாளில் இந்த எரேமியா 17:5 வார்த்தையின்படியாக ஆண்டவரே, அந்த 8 வசனத்தின்படி எங்களை நீர் பசுமையான இலையுடைய ஆண்டவரே மழை தாழ்ச்சியான வருடத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கக்கூடிய மரத்தை போல உம்மை நம்புகிறவர்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று எங்களை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வசனத்தை படிக்கிற யாவருக்கும் கர்த்தருடைய அளவிடாத முடியாத ஆசீர்வாதங்கள் வந்து தங்கியிருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வல்லமுள்ளவர், மகிமையானவைகளை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.